வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஜனவரி 1. மக்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 ஒரு அற்புதமான வருடமாக எல்லாருக்கும் அமையணும். நல்ல மன மகிழ்ச்சியோட, உடல் ஆரோக்கியத்தோட மக்கள் வாழணும். இறைவன் அந்த அருளை டெஃபினட்டாக வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நிறைவு பெற்ற 2025 நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருந்திருக்கு. எல்லா செக்டார்லையும் இந்தியா சக்கப்போடு போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டார்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது 2025 தான். உலக நாடுகள் வாயை பொழந்து பார்த்தாங்க இந்தியாவுடைய பவரை, இந்தியாவுடைய கெத்தை. பாகிஸ்தான்லாம் கதறி துடிச்சானுங்க. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை, ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்புடைய பவர் என்ன, அதனுடைய திறன் என்ன அப்படிங்கிறத உலக நாடுகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க 2025. இது டிஃபென்ஸு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி 4th பிளேஸுக்கு முன்னேறினுச்சு. மோடி பிரதமராக 2014 பதவியேற்றார்ல, அப்போ 10th 11th பொசிஷனில் இருந்த இந்தியா $1.8 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த இந்தியாவுடைய எக்கானமி இப்போது $4.2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு. நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா, அது 375 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொருளாதாரத்தில் வேறு லெவலில் முன்னேறிக்கு இருக்கோம். இது எக்கானமி. ஸ்பேஸ் செக்டார் எடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் செக்டார்லையும் சுபான்சு சுக்லா இருக்கார்ல, நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. இப்போ பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடிய விரைவாக நம்ம நாட்டுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் அறிவிச்சிருக்காரு. இது மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் மோடி கவர்மெண்ட்டு வேறு லெவல் கவர்னன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இண்டி கூட்டணி எப்படி மோடியை வீழ்த்துறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கு இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? பிரைம் மினிஸ்டர் மோடி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவருக்கு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. உடனடியாக பங்களாதேஷ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அதனை ஏற்று ஜெய்சங்கர் இப்போ டாக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு. பங்களாதேஷில் 2 முக்கியமான கட்சிகள் இருக்குங்க. ஒன்று அவாமி லீக் அப்படிங்கிற கட்சி. இதனுடைய ஹெட்டாக தான் யார், ஷேக் ஹசீனா இருக்காங்களே, அவங்க இருந்தது. இப்போ ஷேக் ஹசீனாவுக்கு பங்களாதேஷ் நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க நம்ம நாட்டில். இது அவாமி லீக் உடைய நிலைமை. இன்னொரு முக்கியமான பார்ட்டி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, பிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியுடைய சேர்பர்சனாக இருந்த 3 முறை பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டராக பதவி வகித்த பேகம் காலிதா ஜியா அப்படிங்கிறவங்க வயது மூப்பு காரணமாக இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபனரல் இருக்குது பார்த்தீங்களா, அது பங்களாதேஷில் நடந்திருக்கு. அதில் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அட்டன் பண்ணியிருக்காரு. பேகம் காலிதா ஜியாவுடைய சன் தாரிக் ரஹ்மான் அவரை சந்தித்து ஆறுதல் வழங்கியிருக்காரு. ஏன்னா பங்களாதேஷில் கூடிய விரைவாக எலெக்ஷன் நடக்க போகுது. பிஎன்பி தான் ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா அவாமி லீக்கு போட்டியிலே இல்லை. அப்போ டெஃபினட்டாக யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்? பிஎன்பி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். தாரிக் ரஹ்மான இந்த நேரத்தில் பிஎம் மோடியுடைய உத்தரவின் பேரில் ஜெய்சங்கர் சந்தித்தது மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுது. முகமது யூனஸுக்கு தேர்தல் நடந்துடக்கூடாது, தேர்தலை எப்படியாவது தள்ளி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இளைஞர் அமைப்பெல்லாம் தூண்டி விட்டுக்கிருக்காரு. பஞ்சாயத்து நடந்துக்கு இருக்கு. ஆனால் திட்டமிட்டபடி தேர்தல் நடக்க போது, தேர்தல் முடிவு பிஎன்பிக்கு சாதகமாக வரப்போகுது. அதனால இப்போவே பிஎன்பிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை டெஃபினட்டாக இருக்கக்கூடாது பங்களாதேஷ்கிட்ட இருந்து. குறிப்பாக பங்களாதேஷில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக வாழணும், அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக தான் ஃபாரின் மினிஸ்டர் நம்ம ஜெய்சங்கர் பங்களாதேஷ் பயணம் மேற்கொண்டிருக்காரு. நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கருடைய பங்களாதேஷ் பயணம் மிக முக்கியத்துவமானதாக பேசப்படுது. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக கொஞ்சம் ஒதுங்கி இருந்த அண்ணாமலை இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, கேம்பெயின் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்க முடியுது. இதுக்கான பின்னணி என்னவா இருக்கும்? வித்தவுட் அண்ணாமலை என்டிஏ ஈக்குவல் டு 0 தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை கேம்பெயின் பண்ணி ஆகணும். அப்போ தான் பாஜகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ணாமலை பிரச்சாரமெல்லாம் பண்ணலைன்னா ஒரு பெரிய ஒரு நரேட்டிவை திமுகவுக்கு எதிராக என்டிஏனால் செட் பண்ண முடியாது. அதனால் அண்ணாமலையுடைய ரோல் ரொம்ப முக்கியம். டெல்லி தலைவர்களும் அதை தான் அண்ணாமலைகிட்ட சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தலுக்குன்னு ஒரு 4 மாதம் தான் இருக்குது. உங்களுடைய பங்கு இல்லை அப்படின்னா என்டிஏ ஒரு பெரிய ஒரு சவால், ஏமாற்றத்தை சந்திக்கும். அதனால் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு
என்டிஏக்காக நீங்கள் வந்து களப்பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிட தலைவர்கள் அண்ணாமலைகிட்ட சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் இப்போ மறுபடியும் என்டிஏ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க ஆரம்பிச்சிருக்காரு. உண்மைதானே, அண்ணாமலை வந்து கலந்துக்கல, பிரச்சாரங்களில் பேசலை அப்படின்னா பாஜகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது டவுட்டு தான். என்டிஏ 3வது இடம் தள்ளப்படுவதற்கு கூட ஒரு சூழல் வந்துடும். அதனால இதை தவிர்க்கணும்னா 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை தான் பாஜகவை டேக் ஓவர் பண்ண போகிறாரு. பாஜகவுடைய மாநில தலைவராக மறுபடியும் அண்ணாமலை தான் போட போகிறாங்க. அப்போது 3rd பொசிஷன் என்டிஏ தள்ளப்பட்டுருச்சுன்னா ஸோ அதிலிருந்து மறுபடியும் பாஜகவை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு காலதாமதம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது. அப்போ இந்த தேர்தலில் திமுகவா என்டிஏவா அப்படின்னு தான் களம் இருக்கணும். அப்போ தான் 2026க்கு பிறகு நம்ம பிஜேபியை முன்னிலைக்கு கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதன் அடிப்படையில் அண்ணாமலை என்டிஏவுக்காக கேம்பெயின் பண்ண தொடங்கியிருக்காரு. ஸோ பாஜக தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி அமைய போகுதுங்கிறத. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.